தனம் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, நிலாக்கு வந்து காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. தனம் வந்தால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு இப்போ ஏதோ என்ன வேணுமோ அதை செய்யுங்க, அந்த பாப்பாவுக்கு என்ன வேணுமோன்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட பாட்டி தனத்துக்கு கால் பண்ணி வந்து நிலாவை பார்க்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நிலாவுக்கு காய்ச்சல் சரியாகி எல்லாமே நார்மல் ஆகும். அதுக்கப்புறம் தனமே வந்து நிலாவை வீட்டில் வந்து விட்டுட்டு, இப்போ காய்ச்சல் வந்து நார்மலாக தான் இருக்கு, அவள் தூங்கட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நிலாவோட பாட்டிக்கிட்ட நிலாவை வந்து டெய்லியும் ஆட்டோவில் கொண்டு போய் விடுறது, அவள் கூட இருக்க அந்த கொஞ்ச நேரம் வந்து எனக்கு அவ்வளோ மனது திருப்தியாக இருக்கும். எனக்கு அவ்வளோ சந்தோஷத்த கொடுக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் எப்படியாவது ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளாக அவங்க கிட்ட சொல்லிட்டு, அங்கேருந்து தனம் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நிலாவோட பாட்டி வந்து தனத்துக்கு கால் பண்ணி, நீங்களே இனிமேல் வந்து நிலாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிலாவும் வந்து சந்தோஷமாயிடுறாங்க. அதே மாதிரி தனமும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஆனால் நிலாவோட பாட்டி தனத்துக்கிட்ட வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. தனத்தை வந்து தனியாக கூப்பிட்டு, நீயும் வந்து ஒரு வயசு பொண்ணு, கதிரும் ஒரு வயசு பையன். கதிர் விஷயத்தில் நீ வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும். கதிர் விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது. கதிர் வந்து அவன் அத்தை பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால் வந்து நீங்கள் 2 பேரும் டெய்லியும் பார்க்குறீங்க, பேசுகிறீங்க. எந்த ஒரு தப்பான எண்ணமும் தோணாத மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. இதனால தனம் பார்த்தீங்க அப்படின்னா, கதிர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அவங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கதிர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.